அந்த ராமன் உங்களை காக்கட்டும். எத்தனை பேர் வேண்டுமானாலும் உன்னை கேலி செய்யலாம். ஆனால் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வரை தாங்கி பிடித்து கொண்டிருப்பவன் நான். அதனால் நீ இந்த கேலிகளுக்கு எல்லாம் பயந்து விட்டால் மேலும் மேலும் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகிற அந்த நபர்களை எப்படி சமாளிப்பாய்? இன்று இவ்வளவு சாதாரணமான விஷயத்திற்கே உன்னால் இவ்வளவு வருத்தப்பட முடிகிறது என்றால் வாழ்க்கையில் இன்னும் உனக்கு எவ்வளவோ பார்க்க வேண்டியவை இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதற்காக நீ வருந்தலாமா? நிச்சயமாக வேண்டாம். உனக்கான கட்டுக்களை நான் என்றோ அவிழ்த்து விட்டேன். இனி உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் என்னிடம் நீ இறக்கி வைத்துவிடு. இறக்கி வைக்கும் நேரம் நீ சுதந்திர பறவையாக மாறத் தொடங்குவாய். உன்னுடைய முகத்தை பார்த்தவுடன் எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்படி வாழ வேண்டிய குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன். உன் வழிகள் எல்லாம் எனக்கு புரிகிறது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. ஏன் தெரியுமா? உண்மையான விஷயம் என்னவென்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்காக இங்கு எத்தனை விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு தான் தெரியும். என்னையே புகலிடமாக கொண்ட பக்தனின் அடிமையாக நான் இருக்கிறேன். நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு இருங்கள். எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான் என்பது எனக்கு முக்கியம் இல்லை. நீ என்னிடம் எவ்வளவு பக்தியையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறாய் என்பது மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீ வேறு கிரகத்தில் இருந்தாலும் உன்னை மிக சுலபமாக கண்டுபிடித்து விடுவேன். என் கண்களை உற்றுப்பார். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல் நீங்கும். உன்னுடைய கண்களில் இருந்து வழியும் கண்ணீருக்கு காரணமான அந்த நபர்களை நிச்சயமாக நான் அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன். உனக்கான கஜானா இந்த துவாரகமாயில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அவை எல்லாம் உனக்கு தான். யாரும் அதை எடுத்துக்கொள்ளப் போவது இல்லை. அப்படி இருக்கையில் இவ்வளவு விஷயத்தையும் நீதான் அனுபவிக்கப் போகிறாய். சிறிது கஷ்டத்தை தாண்டி வர மாட்டாயா என்ன? யாராக இருந்தாலும் ஒரு நாள் அவர்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அது என்று மாறும், எப்படி மாறும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் மாறும். மாறுவதற்கான சூழல் உன்னுடைய வாழ்க்கையில் உருவாகிவிட்டது. இதோ இப்பொழுது நீ இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே. இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் மிக பெரிய விடைகள் பெரிதாக வரப்போகிறது. உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்க போகிறாய். சாய் என்ற என் பெயரை உச்சரி. பயம் வேண்டவே வேண்டாம். உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசிக்க தொடங்கு. இறைவனுடைய கிருபை இல்லை எனில் குரு தரிசன யோகம் அமைவதில்லை. பாபாவின் தரிசனமும் அனுகிரகமும் அபாக்கியசாலிகளுக்கு கிடைப்பதில்லை. இறைவனுடைய கிருபை இருந்தால் மட்டும் அது சுலபமாக கிடைக்கிறது. அது இல்லை எனில் குரு தரிசன யோகம் அமைவதில்லை. எனது அன்பு குழந்தையே, தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றுகிற அளவிற்கு துன்பத்தால் நெரிக்கப்பட்டு சிக்கியுள்ளாய். மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரதான் செய்யும். என்ன பண்ணுவது? விதியின் விளையாட்டு உலகியின் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகிற்று. உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கதான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பி உள்ளேன்.
விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம். ஆனால் இதை உனக்கு உன் சாயப்பா உன்னை அறிந்து உன் சுயமரியாதை உனக்கு புரிய வைக்கவும் உன் விளையாட்டு புத்தியை அறவோடு எடுக்கவே இத்தனை செயல்களையும் நான் செய்கிறேன். விதி மாயை இவை இரண்டும் என் பிள்ளையின் சுதந்திரமான வாழ்க்கையை இப்படி நெருப்பின் மேல் நிற்க வைத்து விட்டார்கள் என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன். பறவையாய் வானத்தில் சிறகுகளால் சுதந்திரமாய் பறந்த உன்னை, இன்று சிறகில்லாமல் கூண்டில் அகப்பட்டு கிடக்கும் உன்னை காணும்போது என் மனம் வலிக்கிறது. இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய். அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறும். அதற்கான முன்னுதாரணமாய் உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்கள் நீ உணர ஆரம்பித்து விட்டாய். நிச்சயம் உன்னை நீ செம்மையாக உணரப் போகிறாய். கடவுள் நமக்கு இருக்கும்போது, அதாவது நமக்குள் இருக்கும்போது நாம் தனியாக இருப்பது இல்லை. எங்கும் நிறைந்த இறைவனை நம்பும் மக்களுக்கு உலகமே துணை நிற்கும். அவர்கள் தனியாக இல்லை. கடவுளின் அன்பின் பொக்கிஷம் நம்மிடம் இருக்கும்போது இன்னும் என்ன தேவை? கடவுளை நம்பி நாம் எங்கிருந்தாலும் அவருடைய பாதுகாப்பான கரங்களில் இருப்போம். கடவுள் நித்தியமானவர். அவருடைய இருப்பு அல்லாது இல்லாதது பற்றி பேசுவது நமது பார்வையை பொறுத்தது. நாம் அவருடைய பிரசன்னத்தை நம்பி அவருடைய உணர்வில் வாழும்போதுதான் கடவுள் நம்முடன் இருப்பார். நாம் அவருடைய உணர்வை இழந்து பூமிக்குரிய எண்ணங்களில் மிதக்கும் வரை அவர் நமக்கு தெரிவதில்லை. என்னை நினைக்கும் தருணத்தில் நான் தோன்றவில்லை என்பதற்காக நான் இல்லாதவன் என்று சொல்ல முடியுமா? நான் எப்போதும் தெய்வீக நிலையில் இருக்கிறேன். உண்மையில் என்னை நினைவு செய்யாமல் இருப்பதும், நான் உங்களை எல்லாம் கைவிட்டு விடுவேன் என்று நினைக்கக்கூடாது என்பதும் உங்களுடைய முட்டாள்தனம். நான் என்னுடைய பக்தர்களை ஒரு முறையில் கையில் பிடித்தால் அவர்களை கைவிட மாட்டேன். நான் உங்களை விட்டு விலகி செல்ல முயலும் போது நான் உன்னை நெருங்கச் செய்கிறேன். இதற்கு சிறிது காலம் ஆகலாம். உங்களுடைய பலவீனமான நம்பிக்கையே தாமதத்தை ஏற்படுத்துகிறது, நான் அல்ல. என்னுடைய வடிவில் உள்ள கடவுளை நீங்கள் ஒப்புக்கொள்ள தவறியதால் நீங்கள் தனியாக இருக்கிறோம் என்ற அனுமானம் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் என்னை அந்த கணக்கில் பார்க்க வேண்டும். இதயத்தில் என்னை பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உங்களுடைய மனதில் நிலைத்திருக்கவும், என்னுடைய கரத்தால் உங்களை வழிநடத்தவும் என்னை நீ அன்போடு அழைத்துக்கொள். உன்னுடைய அருகிலேயே வைத்துக்கொள். பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணவோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகிறாய். எப்பொழுதும் போல். அதனால்தான் உன்னுடைய பலனை அடைய முடிவது இல்லை. இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு போகவில்லை. இந்த நொடியை நீ தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக தொடங்க. யாருடைய தயவும் உனக்கு தேவையில்லை. இந்த சாய் மிக பெரிய தூணாக பக்கபலமாக உன் அருகிலேயே இருக்கிறேன். அப்படி இருக்கையில் உனக்கு எதற்கு பயம்? நான் தான் இருக்கிறேனே. மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருப்பதால் மட்டும் ஏதாவது மாறிவிடப் போகிறதா என்ன? தேவையில்லாத விஷயத்தை விட்டுவிடு. தேவை இருக்கும் விஷயத்தில் அதிக நேரத்தை செலுத்தி கவனத்தோடு செய்ய தொடங்கு. அதனுடைய வெற்றி உனக்கு கிடைக்காவிட்டாலும் அந்த வெற்றியில் இருந்து சிதறக்கூடிய பாடங்கள் உனக்கு மிகப்பெரிய பக்கபலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அமையும். யார் யாரோ என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏன் இதை செய்ய வேண்டும்? சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி விடலாமே என்று மட்டும் நீ நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கை உனக்கானது மட்டுமல்ல, உன்னை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் தான்.
அதனால் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சியோட தொடங்கு. இப்படிக்கு உன் சாயப்பா.